குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. சென்னை பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் தேர்வர்கள் தேர்வு எழுத வருகை தந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். 9 மணிக்குள்ளாக தேர்வர்கள் அந்த மையத்திற்குள் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 8:30 மணிக்கு அவர்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பள்ளி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சரியான முறையில் இருக்கின்றனவா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு அரசு துறைகளில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. குரூப் 1 தொடங்கி குரூப் 4, 4A என தேர்வுகள் பல்வேறு அளவில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடத்தப்படுகிறது. அந்த அளவில் இன்று தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2 மற்றும் 2A அந்த நிலைகளுக்கான தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது. நாம் தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தில் இருக்கிறோம். சரியாக 8:30 மணி அளவிலிருந்து இந்த தேர்வர்களை உள்ளே அனுமதிக்க இருக்கின்றனர். முக்கியமாக தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 7,93,967 தேர்வர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் 7,93,966 நபர்கள் இந்த தேர்வுகளை எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். காலி பணியிடங்களை பொறுத்தவரையில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 507, அதே போல் நான் இன்டர்வியூ போஸ்ட் என்பது 1820 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 2763 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 தேர்வர்களுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமாக 75,185 கேண்டிடேட்ஸ் சென்னையில் மட்டும் இந்த தேர்வை எழுத இருக்கின்றனர். மையங்களை பொறுத்தவரையில் சென்னையில் மட்டும் 251 நபர்கள் இந்த தேர்வு மையங்கள் சென்னையில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு வசதிக்காக ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். போக்குவரத்து வசதியை பொறுத்தவரையில் எந்தெந்த பகுதிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தரப்பட வேண்டுமோ குறிப்பிட்ட அளவுக்கான போக்குவரத்து வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. மின் வாரியத்திற்கு முன்னதாகவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தேர்வு நடைபெறக்கூடிய தேர்வு மையங்களில் எந்த விதமும் தடையும் இல்லாத தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்வு மைய கண்காணிப்பாளரும் தேர்வர்கள் பொறுத்தவரையில் 20:1 என்ற ரேஷியோவில் இந்த கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். தேர்வர்களை பொறுத்தவரையில் 8:30 மணிக்கிலிருந்து தேர்வு நடைபெறக்கூடிய மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் ஒவ்வொரு மையத்திற்குள்ளாகவும் இருக்கக்கூடிய காவலர்கள் மூலமாக சோதனை செய்யப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். 9 மணிக்கு மேலே தேர்வு அறைக்குள் எந்த ஒரு தேர்வருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நடைபெறக்கூடிய தேர்வு அறையின் அந்த பள்ளிக்கூடத்திலோ அல்லது கல்லூரி நடைபெறக்கூடிய அந்த மையத்தின் கதவுகள் பூட்டப்படும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஹால் டிக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மின்னணு சாதனங்கள் வேறு எந்த மாதிரியான சாதனங்களுமே உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை. கையில் எழுதுகோலும் அதே போல ஹால் டிக்கெட் எனப்படக்கூடிய நுழைவுச்சீட்டு மட்டுமே கொண்டு செல்ல தேர்வர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்வு நடைபெறக்கூடிய இடத்துல தேர்வுக்கு சம்பந்தப்படாத ட்ரெஸ்பாஸ்டர்ஸ் உள்ளே அனுமதிக்கப்படுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது தேர்வர்கள் இந்த தேர்வு மையத்தில் தயார் நிலையில் இருக்கிறனர். அடுத்த கட்டமாக சரியாக 9 மணிக்கு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகாக தேர்வுகள் அரை மணி நேரத்தில் துவங்கப்படும். தொடர்ந்து தேர்வுகள் நடத்தப்படுவது அதே போல மொத்த அரங்கங்களுமே வீடியோகிராஃபர்ஸ் மூலமாக ஒளிப்பதிவு என்பது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்வர்களும் உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. காவலர்கள் வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவாளர்களை தேர்வர்களை உள்ளே அனுமதித்து வருகின்றனர். வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வாளர்களும் இப்போது உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் காங்கேயன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல போக்குவரத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்குமே துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் வினாத்தாள்கள் என்பது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இந்த குரூப் 2க்கான காலி பணியிடங்கள் தேர்வுக்கான தேர்வு என்பது இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தமிழகம் முழுவதும் விரிவாக செய்து தரப்பட்டிருக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.